மீன் கறியும் பொன்னாங்கண்ணி சுதியும் பொன்னாங்கண்ணி இருக்கிற பூ இந்த பூவை நோண்டணும் இந்த இதை இப்படி நோண்டி இப்படி அதிகமான தலையை சுற்றி போட்டு தூக்கிறீங்க கறியை சமைச்சி தலையை சுற்றி போட்டுனாமா இது சொதிக்க குழம்புக்கா இது சொதிக்கும் குழம்புக்கும் ரெண்டுக்கும் தண்ணியிலே அவிஞ்சிரும் சொதியிலே டக்கண்டு போட்டோ எடுக்கணும் அதிகமா நல்ல அருமையா இருக்கு பாத்துடா என்ன பண்ணாங்க ரொம்ப பார்ப்போம் நாங்க என்ன பார்க்கறால அனைவருக்கும் வணக்கம். நான் விது. நான் ரதி. நான் மிது. இன்றைய காலையில் என்ன பார்க்க போகிறோம்? நாங்கள் சமய வீடியோ பார்க்க போகிறோமா? வீடியோ என்ன சமையல்? இது பாறைக்குட்டி மீன் வாங்கினோமா குழம்பு வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பொன்னாங்கண்ணி சொதி வைக்க போகிறோம் இன்றைக்கு. இது உங்களோட தோட்டத்தில் ஆஞ்ச எங்களோட வயலுக்குள்ளே போன ஓடத்தை ஆஞ்சனாங்க வயலுக்கு வரதுல இப்போ தண்ணியை திறந்து விட்டு தரக்குள்ளமா காலையில் போனீங்களா வயலுக்கு? ஓ இப்போ வயலுக்கு போகிற வழிலாம் இப்போ பொன்னாங்கண்ணி நோண்டிங்க என்ன அந்த குளத்தோர மயிலில் கூட வயலுக்கு நின்றுதா? எங்களோட வயலுக்கு இஞ்சாலு ஓரத்தில் மகளே பார்த்துச்சுன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து ஒரு நல்ல சத்து சாப்பாடு மற்ற இலவகையான இது கட்டான் பொன்னாங்கண்ணி திராய் அப்படிலாம் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. அந்த குளத்தோரங்கள்ல முளைக்கும் இது. இதுக்கு மார்க்கெட்ல சரியா டிமாண்ட் இருக்கு. திராவுக்குனா ஆனா ரெண்டு சாதி பொன்னாங்கண்ணி இது முதலாவது வெளிநாட்டு பொன்னாங்கண்ணி வெளிநாட்டு பொன்னாங்கண்ணி ஒன்று தெரியுமா? இந்தியா வந்து சொல்லி பெரிய இல்லை அது. அதை விட இதுதான் நல்ல இது அதிகமாக பருப்பு போட்டா இல்லை வறுமையாக சுதிக்கிறா? பருப்பும் போடலாம் பொறுமையாக சுதி வைக்கலாம். இதுக்கு பருப்பு போட்டால் கூட ஆனால் நாங்கள் வறுமையாக சுதி வைக்கிறோம். பருப்பு அடிக்கடி சாப்பிட்றா இல்லைங்களுக்கு கொஞ்சம் சத்து கொஞ்சம் கடுமையாக ஏறுது. பருப்பு கூட சாப்பிடக்கூடாது. அதில் அன்றைக்கி இலவையை சாப்பிட போகிறோம். அது பாறைக்குட்டி மீன் குழம்பு. அதுவும் வந்து இன்னைக்கு வித்தியாசமான முறையில் குழம்பு வச்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு இவ்வளோ நாள் சாப்பிட்டல வேறு லெவலாக இருக்கும். இது என்ன அதிகமா பாறைக்குட்டி கடல் மீன் தான். கடல் மீன் ஆத்து மீன் இல்ல கடல் மீன். கடல் மீன் பழைய ஆத்துக்கடல எப்படி மகள் இது சொல்றது எல்லாம் போய் நான் சொல்றது ரதியம்மா சொல்றது கேளுங்கோ. ஆத்துக்கட்டில மாங்கையில அப்படி சொல்லலாம். ஆத்துல கிடக்காது. ஆனா அவ்வளவுதானே வீசுறானே. யோ அப்ப முரல் மீன் என்ன மீன்? காது மீன் கடல் மீனா? முரல் மீனும் கடல் மீன் தான் போல. குளத்து மீன். குளத்து மீனாமா தெரியாது எனக்கு. நாங்க தூண்டல் போட போல ஒரு முரல் மீன் தான் ஃபுல்லா வந்துக்கிறாப்பா. இன்னொரு மீன் இருக்குமா கொக்குஜா மீன் சொல்லவே இல்லை. அது நல்ல மீன். அது கிடைக்குது இல்லை கொக்குஜா மீன். அது அங்காமா கிடைக்கும். வெள்ளாவளி நான் பார்த்தேன். நான் காலையில மீன் வாங்குறது போனேன்டா. வெள்ளாவளி போன பேச்சுக்கு தூக்கில் வாங்குறேன். அங்கே இல்லை. அதுக்கப்புறம் பொருளாதாரத்துக்கு போனேன். அங்கே இல்லை. கடைசியில் அப்படியே போகிறதேவில் வந்து நம்மளோட காளிகளுக்கு எதிர்க்கு ஒரு ஐயா வச்சிருந்தாரு. அவர் தான் வாங்கியிருந்தேன். என்ன மீனடா மீன் விற்கான ஒரு கிலோ 1000 ரூபாடா. 1000 ரூபா மீனை போட்டா சரி 1000 ரூபா தான். வேறு கதை இல்லை. சரி உண்மையிலே மகளே வழியா வீடியோவில் பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே இன்னொரு விஷயம் சொல்லணும். கட்டாயம் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சர்ப்ரைஸ் டெலிவரி விடாக நாங்கள் நிறைய சர்ப்ரைஸ் வீடியோ செஞ்சுருந்தோம். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிற இல்லத்தாக்களுக்கு நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ண விரும்பினா எங்களுடைய தொலைபேசி இலக்கம் இருக்கு. அதை ஞாபகப்படுத்துன்றோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 074 07 68 349. மீண்டும் அந்த இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 074 07 68 349. இந்த தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வீட்டை நாங்கள் சர்ப்ரைஸ் எடுத்து காத்துக்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்ல எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நீங்கள் வடிவாக செய்வோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வீட்டாக சர்ப்ரைஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு முதலாவது எங்களோட காணொலியை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியில் பகிர்ந்துடுவோம். வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே ரதியம்மா. ஆமாம் மீன் எங்கே வாங்கின நீங்கள்? மீன் இங்கே எங்களோட கடைப்படிக்கு வந்தோம். கடைப்படிக்கு வர எவ்வளோ வாங்கின நீங்கள் மீன்? 500 ரூபா. 1/2 கிலோ 500 ரூபா. 1/2 கிலோ. அடா ஆத்து மீன் உதவிலாண்டா கடல் மீன் உதவிலாண்டா என்னடா அவனை விற்கான கடும். இப்போ அன்றாடம் ஒரு நாளைக்கு நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம்டா ஒரு 2500 ரூபா காசு வேணும். அரிசி வேண்டி உப்பு வேண்டி புளி வேண்டி 2 கறி ஆக்கி சோறு சாப்பிட்றோம். 2500 ரூபா காசு அதிகமாக. எங்களால் அதிகமாக எவ்வளோ நட்ட வேண்டு வருங்க.
பரவாயில்ல. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓ அதிகமாக கவலை இருந்தாண்டா அந்த சமைச்சு தர கறியை வச்சு சாப்பிட்டோம்டா சந்தோஷம். எங்களுக்கு அவ்வளோ பாடு விடுறாங்க நீங்கள் அதிகமாக. என்ன அதிகமாக யோசிக்க என்னம்மா சமைக்கணும் நீ சமைக்கணும் அதுதானே. அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக உங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறாங்க. உண்மையிலே அவருக்கு இந்த சமைக்கிற வீடியோனா சரியாக இருப்பான் சொல்லுவாருண்ணே வந்த உடனே எங்கட இந்த சமையலை நிறைய மக்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க. அதான் நான் அந்த வீடியோ இன்னும் விரும்பி செய்கிறமா நன்றி. அப்போ நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணுங்க அதிகமாக. நம்ம செய்கிற சாப்பாடை பார்த்து இங்கே ஃபோன் எடுத்து நான் அதிகமாக இன்னது வாங்க போகிறேன், இன்னது செய்ய போகிறேன், வடை செய்ய போகிறேன் தான் சொல்கிறாங்க. அதுவுமே மக்கள் நேற்று ஒரு புள்ள சோளமா வாங்க போகுதான் கடையில் புட்ட வைக்கிறதுக்கு. உண்மையிலே சந்தோஷம் மக்களே. உங்களுக்காக தான் நாங்கள் புது புது விதமான சாப்பாடுலாம் செய்கிறோம். நீங்களும் பார்த்து செஞ்சு கொள்ளணும். நிறைய சாப்பாடுகளும் அழிஞ்சு போகுது இந்த சோளம் வந்தது மாவெல்லாம். அப்போ நீங்களும் எங்களோட வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. அழிய விடக்கூடாது. அழிய விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்க போகிறோம். ரன் பண்ணி கொண்டு போகணும். கட்டாயம் ரன் பண்ணி தேங்காய் எல்லாம் காண்டே தேங்காய் தரிக்குமா. ஓகே இது குழம்புடாப்பா. குழம்பு சொதிக்கலாம். குழம்பு சொதி ஏன்னா அது கடைசிலாம் பால் கொஞ்சம் போட்டு இறக்குனா சரி குழம்புக்கு. அதையும் வச்சு குழம்பு கூட்டும். குழம்பு கூட அப்புறமா மகளே பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளே பாறைக்குட்டி. ஆமாம் பாறைக்குட்டி மீன் ஃப்ரெஷ்ஷான பாறைக்குட்டி என்ன. ஓ காலையிலேருந்து நேரத்தில் வச்சு என்ன உழப்பு நேரம் ஆரோக்கியமா என்னம்மா காலையில் நேரத்துக்கு வசிக்குது தெரியாது என்னண்டு தெரியானே. சனோட ஹெட்டதை பாரு இங்கே எவ்வளோ வாங்கி வைக்கிறாவா மாட்டாரண்டு பசியா இல்லை இப்போ அப்படி இருந்தோம். கடையில் சாப்பிட்டு தானே வந்துடுறாங்களே. சத்தியம் பண்ணுங்களா சாப்பிடலண்டி. சத்தியம் பண்ணுங்களா. சும்மா வராது என்னம்மா பசியில் வருதான் இல்லை கூட சாப்பிட்டா தான் வரும். பசிக்கு விவரம் வராது. கொட்டாவி தான் வரும். கொட்டாயாம வரும். கொட்டாவி நெட்டை பெருமூச்சு இவை மூன்றும் கெட்ட ஒரு குணமானா தெரியுமாடா. தெரியல. கொட்டாவி நெட்டை பெருமூச்சு இவை மூன்றும் கெட்ட ஒரு குணம்னு தெரியாது சொல்லிக்காங்க. வெங்காயம் போட்டுறோம்மா. சதியம்மா பொன்னாங்கண்ணி சொதிக்கும் போடுறதா இல்லை என்ன வெங்காயமா. வெங்காயம் கறி நல்லா இல்லை. வெங்காயம் ஒரு கறி ஆக்கலடா. உப்பு இல்லாம ஒரு கறி சமைக்கல. உப்பும் கொஞ்சம் தட்டுப்பாடா போகலாம். அது உண்மைதானே. எந்த கறியாக இருந்தாண்டா உப்பு கொச்சிக்காய் அதெல்லாம் இருக்கும். எல்லா கறிக்கும் இருக்கும். குழம்புக்கு மட்டும்தான் இந்த கொச்சிக்காய் இருக்காது. ஆனால் வெங்காயம் இருக்கும். வெங்காயம் நம்மளோட பிறந்த சாமான்டா. வெங்காயம் சின்ன வெங்காயம் குழம்புக்கு நல்ல அதிகமாக. அது நல்ல. இது சின்ன வெங்காயம் அதிகமாக. இது சின்ன தான் இருக்குது அதிகமாக. சின்ன வெங்காயம் தானே. சின்ன வெங்காயம் தான் பார்த்து வாங்கணும். பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் வாங்கிக்க. சின்ன வெங்காயம். அடுத்து பச்சை கொச்சிக்காய் என்ன. ஆமாம் சொதிக்கி கொச்சிக்காயெல்லாம் போட்டு. ஓமா மக்களும் பார்த்துருக்காங்க. மக்களுக்கு பசி எடுத்து உங்களோட சமையலை பார்த்தாலே எவ்வளவு பசி போயிடும். பசி போயிடுன்னு அதான் ஒன்று. வேற கொறுக்கா புளிக்க கொறுக்கா கொட்டரிக்கி படுங்க. ஓ மை காட். அடே வெள்ளப்புடு மாய்க்கிறா. அங்கே அழுந்தப்பா. சரி கொஞ்சம் எடுத்தாருண்ணா. எங்கடா இது கொஞ்சம் குனிஞ்சிடறா. இங்கே 2 வாட்டர் இல்லைங்கப்பா. நல்ல மகளே பாருங்க கொறுக்கா விதை. இதை நாட்டப்படுறேன் நான். நாட்டிப்பாம்மா இதை நாட்டுங்களா. நாட்டி முடாக்கி என்னண்டியா நம்மளா நேரத்துக்குனாமா நம்மளே கிழமை முளைக்காது. நாட்டிருக்கேன் முளைச்சாவா வர அதிகமாக அந்த இதுக்குள்ளே பயிர்க்குள்ளே இன்னும் குறுக்கா முளைக்குமா. அவனை பாருங்க. அது எப்படி 5 வருஷம் ஆகும். முளைக்குமா. முளைச்சிடும். குறுக்கா மரம் எங்கட திக்கோளில் ஒரு பொடியை விட்ட நீங்க இந்த இலையெல்லாம் குறைக்காம பிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு. நான் வீடியோ தேவையான மிளகாய் தூள் போட போகிறோமா. என்ன பார்த்தீங்களா மிளகாய் தூள். ஓகே அளவுக்கு தேவையான மிளகாய் தூள். 1 2. ஆனால் மகளுமே ரதியமாட சாப்பாடு தானே. அது சாப்பிடாத நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்க மறக்காம. ஏதாச்சோ குழம்பு 5 ஓட்டிக்கு 5 ஓட்டிக்கு ஏன்னா எல்லாம் அளவண்ட அளவு தான். இந்த ஒருக்கா போட்டுது உப்பு போடுற மஞ்சள் போடுற சேட்டைலாம் போடக்கூடாது. ஒருக்கா போட்டால் கண் மாதிரி உப்பு அழகு தேவையான உப்பு போட்டு. நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் பொறிச்சு சமைச்சிப்போம். நாங்கள் வேற ஒரு மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சு காட்டுறோம். அதிக மக்கள் வீட்டில் எப்படி சமைச்சாங்களோ அப்படி செஞ்சு காட்டுறாங்க.
அது டேஸ்டியாக இருக்கும். இந்த வரைக்குமா கொறுக்கா ஒரு அளவுக்கு 4 துண்டு 4 துண்டு கொறுக்கா. வெங்காயம் அதேமா பொன்னாங்கண்ணி நோண்டணும் போல. அது நல்ல புரசா கடையில் பார்த்துக்குது ஒரு அளவில் நோண்டி எடுப்போமா. சிலவங்களா இந்த கடையில் மார்க்கெட்டில் கொண்டாடுறது வளர்ப்பாங்க, எண்ணெயில் அடித்து வளர்க்குறோம். அது இல்லை, இது இயற்கையானது. இது எங்கட குளத்தோரங்கள் அப்படின்னு ஓரங்களில் நிற்கும், தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய ஓரங்களில் வளர்ந்து நிற்கும் படிவா பொன்னாங்கண்ணி கீரை. அதிகமாக கூட வல்லாறு இல்லையா? வல்லாறு நாங்கள் சம்பளம் போட்டோமா. சம்பளம் போட்டிங்கண்ணே. வல்லார மக்கள் சம்பளம் போட்டு காட்டிக்கிறேன். அதே வல்லாரில் சட்னி அடிக்கணும், நல்லா இருக்கும். புளியெல்லாம் போட்டு அதிகமாக என்னதுக்கு வெஜிடபிள் சாலட். இப்போ அளவுக்கு தேவையான தண்ணி விட போகிறோம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அவியணுமா. அந்த இது இறக்கக்கிட்டா கொஞ்சம் பால் விட்டு இறக்குனா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் குழம்பை தான் ஃபஸ்ட்டுக்கு ஏற்ற போகிறோம். அதுக்கு நாங்கள் அந்த சொதிர அளவில் பார்ப்போம். இப்படி தான் குட்டி எடுக்கிறேன். ஓகே படி அப்பா சட்டப்படி சாப்பிட்றாப்பா. கனாலத்து பிறகு கடல் மீன் கறியும் பொன்னாங்கண்ணி சுதியும் இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு கறியை முடிக்க தான் இருக்கு. என்னண்டு அதிகமாக தீப்பெட்டி எடுத்து பற்ற ஓகே 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 தீப்பெட்டி எடுத்து பற்ற வைங்க பாருங்கண்ணா. காடுங்கிறத வெண்டை கையில் கொடுத்துருங்க. வெண்டை கையில் கொடுத்துனா நல்லா வருமாண்டுவாங்க. நெருப்பெல்லாம் இங்கே நெருப்படி ஈரமாக்கி போட்டு இங்கே பாருங்க மக்களே, அதிகமாக நெருப்படி ஈரமாக்கி போட்டாங்க. அதிகமாக உங்களை வீட்டை நேற்று யானை வந்தா உண்மையாவா? இல்லை இதை யானை வராதா? யானை வந்தாலும் எனக்கு தெரியா வந்துவோம். அதுதான் என்னடா ரதையும் ஓட்டு கொலைச்சி திரிப்பாங்க. திறங்கட வயல் நெல் வட்டி கிடந்த வந்தானே இப்படி லைட் பார்த்துனே அந்த வயர் குறுக்கனண்டானே குறுக்கனண்டதால அது வரல இங்க வாசலுக்கு பயத்தில் பின்னால் ஒரு வாழையை எடுத்தமான். அந்த 2 கிலோ வெட்டுனே அதில் ஒரு வாழையை தான் எடுத்தது. ஒன்றுக்கே இல்லை. அந்த இது தூண் கட்டையோட உடைக்கல, இப்படி தட்டி விடுதோம் இஞ்சாரு அப்படியோ நனுவிட்டு விட்டான். நாங்கள் ஒன்றையும் உடைக்கல. எங்களோட வயலுக்குள்ளே இல்லை. நாங்கள் விதைச்சி ஒரு 3 நாளையால் வயலை காவ பண்ணி போனமாய் போய் சாணகம் போடுது. அதிகமாக டிலானியை காணல. என்ன வழக்கம் அங்கே போயிட்டான் தம்பிக்கு இப்போ விதைக்கிற வேலையானே சில அங்கே நிற்காது ஒரு வயலுக்குள்ளே. எனக்கிட்ட சொன்னா நான் முரம்பாடு எடுப்பாண்டு ஓட்டு அனுச்சினட்டப்பா கலோ இப்படி நான் போப்புறேன்ட்டு தெரிய மாட்டிப்பாங்க காதுக்குள்ளே. ஓட்டு சின்ன விட மாட்டாங்கண்ணே. ரதியம்மா டியூட்டி செய்ய மாட்டா டியூட்டி நான் மகளே பார்த்தீங்களா. ரதியமாக நாங்கள் வர ரெடியாக இருப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துனே. எத்தனை மணி ரதியம் உடம்புவீங்க? நான்டே சுனைத்தம்மா உடம்புறதுக்கு எத்தனை மணி? ஒரு 6 மணி அப்போ நான் உடம்பி வாசக்கூட்டி நான் சாப்பாடு வைக்கல கோழிக்கு. ரதியமாட வாழ்க்கையை அப்படி காட்டணும் நம்ம. ரதியமாக காலையில் வாசக்கூட்டி வீடெல்லாம் கூட்டி மரம் குளிச்சிது, சாமிக்கு பூ வச்சுது, இனி அரிசி அரிச்சு போட்டுது, குளிக்கமா தம்மியும் பட்டுறேன். நல்லதானே குளிக்குது. இப்படி எல்லா வேலையும் வயலுக்கு போனேன் நான் தண்ணி உறக்கிறதுக்கு. மாம்பட்டியை கொண்டு துறந்துட்டு வந்தேன். கொண்டு உறந்துட்டு வரக்குள்ள அந்த பொன்னாங்க நிறைய பேர் இப்படி தான் வயலுக்கு வேலைக்கு வராங்க. தண்ணி வெட்ட வக்கடை வெட்ட அப்படின்னு அவங்க போய் துறக்குள்ள அந்த வரம்புல நத்தச்சூரி குமுட்டி மாங்குமுட்டி இப்படி பொன்னாங்க அதெல்லாம் நின்றா பிடிங்கி தந்துடுவாங்களா. மாங்குமுட்டியால நிக்கிறோமான் அது மாறியாலும் தான் நிற்கும். இப்போ நிற்காது இடப்போறதுக்குள்ள. மாங்குமுட்டியனாண்டா இந்த காலத்துல காணல கனாலத்துல சுண்டல் நல்லா எங்களுக்கு உண்மை தெரியாடா. மாங்குமுட்டிய எங்கிட்ட குமுட்டி நிற்க நாளைக்கு சமைக்கும் குமுட்டி மாதிரி தான் மாங்குமுட்டி படந்து நிற்கும். திரா மாதிரி படந்து நிற்கும். அதே வேணும்னா மக்களுக்கு ஒரு ப்ளோக்கா காட்டுவாங்க. மக்களுக்கு திராய காண தெரியானே. ஓ அத திராய வேணும்னா ஒரு இந்த அன்னைக்கு குளத்தோரமா தான் ஓ எங்கட விட்ட அன்னைக்கு விட்ட நிக்கா இல்ல நம்ம இப்ப காட்டுதே இல்ல. வயல் வெட்டிட்டு தண்ணி மக்களுக்கு அத ஒரு ப்ளோக் ஷா காட்டுறேன். வேணா எப்படி நான் எடுக்கண்டி இப்ப கறியை வைப்போம். மேனே கறியை வைப்போம். குழம்பு கறி திராஜுண்டல் நல்லா இருக்குடா. ஓ திராஜுண்டல் வந்தா உளுவ மீன் தானே. உளுவ மீனை போட்டு சுண்டணும். நல்லா இருக்கு. நான் சாப்பிடு. இல்ல வேலை கல்ல கொஞ்சம் பிரிக்கணுமா? பிரிக்கணுமா ரதியம்மா? போட்டு பிரிச்சா ஓகே சரியா? ஓகே
அடுப்பில் வச்சாச்சு என்ன குழம்பு அடுப்பில் ஏற்றியாச்சு அடுத்த சொதிக்குரிய வேலையை பார்க்க போகிறோம் நாங்கள். தேங்காய் பாலை புளிஞ்சு வச்சு போட்டு இதை கந்தப்பா அதை தேங்காய் பால் புளிஞ்சிருக்கியா மற்ற டக்குன்னு குழம்பு ரெடியாக இருப்பேனே. அப்போ குழம்பு அது பாலை புளிஞ்சி. மகளே பார்த்தீங்கன்னா இப்போ ரதியம்மா ஆசைப்படாமல் யூடியூப் திறந்தது. ஆனால் இந்த யூடியூப் திறந்த உடனே ரதியம்மாவுக்கு பிடிச்சது வேலை கடுமையில. ரதியம்மா சமையல் வீடியோ தான் கூட அதிகமாக சமைக்கிறதுன்றது மக்களே உங்களுக்கு ஒரு 25-30 நிமிஷம் காணல தாரம். அதுக்கு கொல்லி அதெல்லாம் தேடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தெரியும். அது எல்லாம் ரதியம்மாவோட விருப்பப்படி அது உங்களுக்கு மக்களுக்கு காட்டணுமாண்டு. அவங்க இப்போ ரதியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழை மரத்தில் ஒரு வாழை நண்டாலும் ஒரு இலை பழுத்தாலும் ஒரு குலை பழுத்தாலும் அதை டக்குன்னு ஃபோட்டோ அடிச்சிடுவாங்க. ஏன் ரதியம்மா அதே உங்களுக்கு அப்படி விருப்பம்? அது அது நம்ம ஒரு வயிறு விளையாணி இல்லை எல்லாத்தையும் கூட ஃபோனில் ஃபோட்டோ இருக்கு. அதே அப்படி பிடிக்கிறேன் நீங்கள் நான் எல்லாம் ஒரு மெமரிஸ் பிடிச்சி வைக்க அது சந்தோஷம்டா. அவருக்கு இப்போ ரோட்டாவில் ஒரு நாய்க்குட்டி ஒரு ஃபோனை எது போனாலும் ஒரு ஃபோட்டோ தான் 2 ஃபோட்டோ தான். அதிகமாக அதில் ஒரு சந்தோஷம். உங்களுக்கு தெரியாமலே நான் போட்டோ எடுப்பேன். நேற்று நான் பார்த்தேன் நீங்கள் கதைச்சி இவ்வளோ வீடியோ எடுத்துக்கா அதிகமாக யாருக்கு அனுஷன்ட்ட கடையா என்ன நீங்கள் காய்ச்சிருக்கீங்க சிவத்தரி ஷீட்டெல்லாம் போட்டு. ஓ என்ன அதிகமாக எடுத்துக்கிங்க? சும்மா எடுத்து வைக்கணும் கதைச்சி இல்லைன்னா அனுஷன்ட்ட போட்டு கொடுக்குறதுக்குண்ணே. கவனமாக காய்க்கணும் சானு. அண்டர்னா ஃபோன் அதில் சாத்தி வச்சுருந்தேன். அதே ஃபுல் சேச்சு தான் நாள். நான் சொல்லுவேன் வீடியோ வச்சு போட்டு நிட்டாடி போட்டு காய்ச்சா நான் ஃபோன் வச்சிருக்கேன். நான் இங்கே வச்சிருக்கேன் அதுக்குள்ள அடிச்சு மயல்றேன். சிசிடிவி கேமராமாய் சிசிடிவி மோசமாக கிடையாது. பயந்தானே அதிகமாக அவங்கள கொஞ்சம் எங்களுக்கு. நான் எந்த சண்டைக்கு எந்த நேருக்கு நான் எடுப்பேன் நான் படம். சரி அதிகமாக துணிச்சல நாள் சிங்கப்பெண். அந்த காட்டுக்குள்ளேயே போய் கல்லுடைச்சவங்களுக்கு பயப்பட மாட்டேன். எவருக்கும் மஞ்ச மாட்டேன். எஞ்ச மாட்டேன். இவருக்கு மஞ்ச மாட்டேன். ஆமாம் அஞ்சுவதும் அடி பணிவதும் ஈசன் ஒருவனுக்கு. அதுதான் அதிகமாக தாங்க. அது இது சொதிக்கார் அதிகமா. ஆமா இது அளவு என்னன்னு அதிகமாக வெளியாக்குறியா? அது வந்து வெளியாகுள்ள மக்கள்கிட்ட அது சொல்லுங்க அதிகமாக மக்களுக்கு தேவையான இதளவு போடுவோம். மஞ்சளா? மஞ்சள்மா மஞ்சள் கொஞ்சமாக மஞ்சள். ஓகே மஞ்சள் உப்பு தேவையான சால்ட்டு உப்பு கொஞ்சம் சொல்லித்தானேம்மா. இது பால் விடுறதுமா? ஓ சொதியானடா சொதிக்கு பால் விடணும் குழம்புக்கும் பால் விடணும். இது என்ன அதிகமா புளியம்பழத்தை நான் வாழைக்கு சுற்றி வச்சுக்கேன். என்னடா ஒரு புளியம்பழம் எனக்கு ஒரு பாதியாங்க முடியுமா? ஐயோ காணாது. சின்ன பாதியாங்க ப்ளீஸ். ஒன்று அரிக்கி உடச்சி எடுத்துக்கலங்கண்ணே. அப்பா எது அதிகமாக அந்த ரோட்ல அந்த மாதிரி மாறி நம்ம ரோட்ல என்ன புளிதாயப்பா? அது எங்கட அம்மாட விட்டு எடுத்து வந்தேன். அதுதான் புளி போடுறேன் நான் புளிக்க வேண்டிய மகளே கடும்புளி அப்பா. சரிம்மா புளித்தூள் போடலாம் தானே? என்ன இல்லை போடலாம் புளித்தூள் இதுக்கு நான் போடலாம். அது புளி வந்து ஒன்று கூறது புளி எல்லாத்துக்கும் போடலாமா புளித்தூள்? இதுக்கு மாங்காவோ இல்லாமா? சொதிக்கு பொறுக்க அப்படி போட இல்லை. அது அலமானோ சொதி பார்த்தீங்கன்னா மகளே அதிகமாக குழம்பு அடுப்பில் தானே அடுப்பு கொஞ்சம் கூட்டி இது குழம்புக்கு தேவையான பால் என்ன அதிகமாக? ஆமாம் இப்போ அளவுக்கு தேவையான பால் குடிப்பேன். ஓகே புளிங்க. இப்போ பார்த்தீங்கடா எங்களுடைய சனு வந்திக்காரு. சனு வணக்கம். கறியை பற்றி என்ன பண்ணுறா? கறியை பற்றி என்ன கறி இன்னைக்கு? இன்றைக்கு என்ன அறியன்ற வீடியோவில் காட்டுனேன். பாவம் கொஞ்சம் அவன் கதைக்கு சொன்ன மறந்துட்டு இந்த தலைப்பால் புளிக்கிறமான். அப்படிலா இது சொதிக்க குழம்புக்கா? இது சொதிக்கும் குழம்புக்கும் ரெண்டுக்கும். அடுத்து வகுத்துப்பார் புளிய போகிறோம். ஓகே தேங்காவுக்கு என்ன இல்லடா அதானே பெரிய கவலையாக கிடையாது. தேங்காய் இல்லை தேங்காய் வாங்கணும் போல அங்கடாக்கு போண்டா சாணம் கொஞ்சம் அடுப்பு முடிடும். தேங்காய் வாங்க போகணும். தேங்காய் வாங்க போதாமோங்கிறது. 2ஆம் பால் குடிக்கிறோமா? சொதிக்கு 2ஆம் பால். சொதிக்கு 2ஆம் பால். ஓகே இன்னொரு பால் உள்ள அதிகமாக இருக்கு. குழம்பு கொஞ்சம் நல்ல அதிகமாக ஒரு பால்
குழம்புக்கு இதில் அமர்றேன். குழம்பு கொஞ்சம் வரேனே. சரியா தண்ணி விடவா? ஓகே. நல்ல எண்ணெய் தேங்காய்ண்ணே அது. எங்கே வாங்கி இங்கே விட்டாஞ்சி தான். விழுந்ததா? அதே சாணம் ஊதுறான். என்ன சாணம் கறிச்சா இறஞ்சி வாரு. கொதிக்குதா? அதாங்கிற சட்டி சமையல் சட்டி. அதாங்கிற வீட்டு சட்டி சமையல் சட்டி. உங்களோட வீட்டை வைக்கிற சட்டி நம்ம வீட்டு முறையிலானே ரதியம்மா செய்கிறோம். அது அந்த கொல்லி ஒன்று பிரச்சனை. அந்த புகையிற கொல்லி எடு. இந்த கொல்லி பிரச்சனை இதா புகையிற நல்ல வேப்பம் கொல்லியானே. அது தண்ணி எதுவும் பட்டிக்கு ஈரமா இருக்கா? ஈர கொல்லியா போயிடுது. அதுதான் எல்லாத்துக்கும் நல்ல சாமான் தெரிஞ்சுமா தேங்காய் சிரட்டரிக்கல. ஓ அதான் உண்டை உடஞ்சி எல்லாத்தையும் தேங்காய் சிரட்டான். இல்லை அவன் டக்குன்னு அடுப்பு போட்டுண்டா தான் நல்லா பத்துண்டா சிரட்டையில் வச்சுட்டு அடுப்பு. ஆனால் மிது இந்த சிரட்டையை வச்சு சிரட்டை இருக்குமா? அது நிலக்கரி. நிலக்கரி அப்புறம் ஆபரண பொருட்கள் ஆபரண சிரட்டையிலோ ஆகப்ப அதெல்லாம் செய்கிறாங்க. இந்தாக்கண்ணே உதாரணம் நீ பார்த்தீங்கண்ணா மகளே இதான் சிரட்டை. சிரட்டை தான் இது. ஆனால் உடையாதுமா அந்த மற்ற மாதிரி இல்லையா? அது என்னடா அது சிரட்டையில போய் இஞ்சி நடாய்க்கான என்ன மூலடா மனுஷன். உடச்சி பார்த்து ரதியமா பொன்னாங்கண்ணி எப்படி விளையாடுறேன்னு சொல்லி தருவாங்க மக்கள். விளையா சொல்லிக்கணும் ரதியமா. இந்த பொன்னாங்கண்ணியை பார்த்தியா நல்ல அருமையா இருக்கு. பார்த்தியா என்ன பொன்னாங்கண்ணி கனவு நல்ல பொன்னாங்கண்ணியம்மா. பொன்னாங்கண்ணி பாட்டு இல்லம்மா. இது எப்படி விளையாடுறேன்னு இல்லைங்க அந்த துளிய மட்டும் நடக்கணும் அதிகமாக. இல்லை தண்டு எடுக்கணும். தண்டு எடுக்கணும். டக்கண்டா வந்துடும். எல்லாம் அரிஞ்சும் போடலாம் நம்ம. இப்படியும் கட் பண்ணி போட. அதாவது சுண்டல்டா நீங்கள் அறியணும். சின்ன சின்ன அரிஞ்சா தான் சுண்டணும். இது சொதிக்கு நாங்கள் இப்படி விடா. சரி அப்படியே நல்ல டேஸ்ட் இருக்குண்ணா பொன்னாங்கண்ணி. மாங்காய் இல்லை இல்லாட்டி போட்டால் சூப்பராக இருக்கும். ஓ மாங்காய் தான் கூட போடாங்க. இப்போ சீசன் இல்லை அதான் பிரச்சனை. நம்மளே இடைக்கிட்ட ஒன்று கிடக்குண்டா அது உச்சியில் நிற்கின்றது. அந்த அன்னைக்கு தான் உண்டு நிற்கா வீடு உண்டு. பம்பி விழுந்துட்டு விழுந்து அதை இப்போ ஆயிரல நாங்கள் என்ன அதிகமாக. மற்றது குழம்பு நல்லா கொதிக்குது. அதுக்கும் பால் விடணும். அதிகமாக பால் விடணும். குழம்ப பார்ப்போம் இருக்கட்டும். நாங்கள் நீடாக்கண்டு விளையாக்கணும். அந்த மாதிரி நம்ம சமைச்சு முடிக்கலாம். குழம்பை பார்ப்போம். ஓ ஆனால் தம்பிக்கு தெரியும். அவனே படித்த பாட்டியான் தெரியும். நம்மளை படியா படித்த பாட்டியும் போட அதில் இருக்கிற கொல்லி கஷ்டம். நாங்கள் என்ன பார்க்குறாள் கொதிக்குது. ஆமாம் வேலை ரெடி. நன்றாக கொதிக்கின்றது. சரியா பால் தரவா? கொஞ்சம் விடுவோம். ஓகே கொஞ்சம் விடுங்கண்ணே. இது இந்த மீன் கொஞ்சம் அவியணும். நம்ம அதுக்காக வேண்டி தான் நாங்கள் பால் இது விடுறோம். அதில் ஓகே மக்களே நாங்கள் தேங்காய் பால் வெட்டிக்கோம். இன்னும் கொஞ்சம் தரலாம். அங்கே உப்பெல்லாம் போட்டு விட இறக்கிடுவாங்க. உப்பு போட்டால் சரியாம்மா? உப்பு போட்டாச்சு பார்ப்போம். போட்டாச்சு. உப்பு புளி கணக்காக சேரணுமே. ஓ எல்லாம் ஓகே ஓகே எல்லாம் கணக்காக இருக்கும். இதை மூடுங்க சனம். இந்தா அப்பா சுடுதா? சரி இப்போ என்னடா அந்த டக்குன்னு சொதிக்கு செட் பண்ணிட்டு தான் அதிகமாக நம்ம சொதியை அமைக்கலாம். களுவாஞ்சலி மார்க்கெட்டில் எவ்வளோ வண்டி தெரியல. பண்ணாங்க 100 கட்டு. இது நம்ம சும்மா 70 சும்மா ஓட்டிட்டு வர பணத்துல எல்லாம் பசலையெல்லாம் போட்டு நல்லா கொளுத்த கொண்டாங்க. நான் பார்த்திக்கேன். நான் நிறைய பேர் தோட்டம் வச்சேன்டா. முதல்ல ஒரு ஐயா வித்துருவார். அது வழியே பொன்னாங்கண்ணே கொண்டாந்த ஒரு தரம் விட மாட்டாங்க ஐயா. இல்லை சத்தம் இல்லாமா? அதே மாதிரி முருங்கையில் அது நல்ல சத்து. அது இருந்துன்னா முருங்கையில் எல்லா இடத்தையும் எடுக்கிற கஷ்டம் அதிகமாக. முருங்கலை மற்ற இந்த பொன்னாங்கண்ணி சில எல்லாம் முருங்கலை வறுத்து சாப்பிட்ற தெரியுமா? வறுத்து சாப்பிட்றா. இந்த பூவை காட்டுங்க. அதான் பொன்னாங்கண்ணி பூ. இந்த காட்டுங்க. ஓடியாங்க இது
இதான் பண்ணாங்க நினைக்கிற பூ. இந்த பூவை நோண்டணும். நோண்டுறோம் நாங்கள். இந்த இதை இப்படி நோண்டி இப்படி அதிகமான தலையை சுற்றி போட்டு தூக்கி எறிஞ்சா சரி. தூக்கி எறிஞ்சாது சாப்பிட்றோம் கூட. சாப்பிட்டா நினச்சி கறியை சமைச்சி தலையை சுற்றி போட்டுனாமா தூக்கி எறிஞ்சுட. மீன் சட்டி தூக்கி எறிஞ்சிட்டா சரி சமைச்சு போட்டு. மீன் சட்டி எறிகிறாக்கள் 1000 காசு வச்சு போட்டு அறியோட. இல்லை மீனுக்கு 1000 சட்டிக்கு வராச்சு. 1500 ரூபா சட்டி காய மறந்து. சட்டிக்கு எவ்வளோ அதிகமா? ஒரு 3 ரூபா 400 ரூபா. நம்ம இந்த மண் சட்டி கொஞ்சம் வாங்க போகணும் அதிகம் ஒரு நாளைக்கு. ஓகே மகளே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரதியமாட குழம்பு ரெடி ஆயிடுது. பாறைக்குட்டி மீன் குழம்பு காட்டு வேணாமா இருக்கா இறக்கு வந்தோம் ரதியம்மா. நாங்கள் பொன்னாங்கண்ணியே வெளியாகிட்டோம் மங்கால. இந்த குழம்பு இறக்கி போட்டால் அதை ஏற்றுவோம் அடுப்பு. அடைச்சி இல்லை இதை கொண்டு அப்படியே கையோட வீட்டுக்கு வச்சுருவாங்க ரதியம்மா. ஓகே கையோட வச்சுருவாங்களா? அடுப்பு மூடுவேன். அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடு. கொல்லியை மாற்றோண்ணா நம்ம. கொல்லியை கொஞ்சம் சிக்கலாக கிடைக்காது. ஃபுல்லாக கேஸாக தான் இருக்கு வேணே. அதுதான். ஆனால் அந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டுக்கு நிறைய வித்தியாசம். எனக்கு வந்து ஒரே அடுப்பு தாண்டா இருக்கும். எனக்கு தான். டே உங்களுக்கெல்லாம் கொல்லிக்கு என்னடா அங்கால என்ன விளக்குண்டா? கொல்லி எங்களை காட்டு பக்கம் போகும். எங்கடா ஹார் இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு என்ன நம்பர் அல்ல பக்கத்துலையே ஆடு இருக்குன்னு குளம். குளம் என்ன இதெல்லாம் கிடக்கா மிருகங்கள்லாம்? மாடு கிடக்கு. மாடா? அது மிருகம் இல்லை. சரி ரதியம்மா சொதிய கூட்டும். இப்போ பார்த்துடா மக்கா, நாங்கள் பொன்னாங்கண்ணி சொதி வைக்க போகிறோமா? நாங்கள் இப்போ தொடங்கி எத்தனை காலம் பொன்னாங்கண்ணி சொதி வச்சு உங்களுக்கு நாங்கள் காணொலியில் பகிர்ந்து இல்லை. இன்னைக்கு தான் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு தான். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து இன்னைக்கு பொன்னாங்கண்ணி சமைக்கணும்? எங்கட வயலுக்கு போன உடனே அப்படியே எதிர்க்கு கண்ணில் காட்டிக்கு. கண்ணில் கண்டுது கண்ணனே ஒன்று ஞாபகம் மக்களை சமைச்சு விடுவோம் வேண்டி. ஓகே சொதி ஏற்றுங்க அடுப்பில். இதுக்குள்ள என்ன போட்டிருக்கோம்? இப்போ இதுக்குள்ள மகன் உப்பு கொத்திக்காய் வெங்காயம் முழுசாயெல்லாம் கொச்சி ஓடிக்கும். வெங்காயம் 2 ஓடிக்குமா? தலைப்பாலா இல்லை அது தலைப்பால் கடைஞ்சி தம்புற. ஓமா இது செகண்ட் பால் இந்தாரிக்குமா? தலைப்பால் இந்தாரிக்கும் ஃபர்ஸ்ட் பால். ஓகே தலைப்பால் செட் பொன்னாங்கண்ணியை போட்டு தலைப்பாலை விட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கொதிச்ச பிறகு நாங்கள் வீடியோ தொடர்றோம். தொடரும். போகி மகளே இப்போ என்னடா சொதி வந்து கொதிச்சிக்கு இப்போ தான் ரதியமாக பொன்னாங்கண்ணி விடப்பாங்க. ஏன் ரதியமாக இப்போ பொன்னாங்கண்ணி விட போய்? அது கடைசியில் போட்டால் தான் அந்த பொன்னாங்கண்ணி இல்லாட்டி போட்டு அவிஞ்சு அதில் சத்தெல்லாம் போயிடும். சத்தெல்லாம் போயிடும். அந்த ஒரு காரணத்தில் தான் இப்போ போட போகிறோம் நாங்கள். அரைப்பஜ்ஜியிலன்னு. ஓகே அரைப்பஜ்ஜியில் சாப்பிட்டா தான் சத்து. இந்த கொதிக்குதுல்ல. சரிப்பா பொன்னாங்கண்ணி போடுங்க அது உங்களோட ஐயால. இந்த தண்ணியிலே அவிஞ்சிரும் சொதியிலே டக்கண்டு போட்டோ இருக்கணும். அதிகமா தலைப்பாளையம் சொதி வந்து வேணும். இதை வந்துட்டா தலைப்பாளையம் விட்டு போட்டு அரபியில் இறக்கணும். அப்போதான் அந்த சத்து பாளையம் விட போகிறாங்க அதிகமாக ஐயோட. அதாவது நாங்கள் இந்த சைடுனா இந்த சொதி வைக்கணும். நாங்கள் அப்படி தான் வைக்கணும். தலைப்பால் என்ன தலைப்பால் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுட்டு இறக்க வேண்டியதான். ஆமாம். இப்போ உப்பு பொடியை பார்ப்பேன் கொஞ்சம் தாங்க எனக்கு நான் பார்க்க இன்றைக்கு. நல்லா ஐயா கொஞ்சம் கொதிக்கட்டும் வேணே. காத்து அடிக்க தானே அடுப்பது. என்னதையும் திறந்து வச்சுக்கிறபடி ஒரு கடைச்சி வச்சா தான் நல்ல. என்னடா பொஞ்சிரும் ஜோதி பால் ஊற்றினது. இந்த ஐடியா மக்கள் நீங்களும் பார்த்து செய்யுங்க. மூடி வச்சுக்கிட்டா பக்கண்டு பால் பொங்கி தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் திறந்து வைக்கணும். முறை தேங்காய் பால் விட்ட மாதிரி எரியாது. விட்ட மாதிரி எரியாதுன்னு வந்துடுமே தேங்காய் பால். அப்படி தண்ணி மேலே போயிடும். தண்ணியாக போயிடும். அப்போ சொதி இறக்கிட்ட இறக்கி நாங்கள் காட்டுறோம். மெது தனியாக கறியாக்குவியா? ஓ என்னடா வழக்கம் நீர் இவ்வளோ நாளைக்கு ரதியமாக சமைக்க தெரியான்னு சொன்னால் ஒரு 6க்கு அவ பேர் ரதியமாகுள்ளு. அப்படி கெட்ட வேறனா ரதியமாக எடுத்து கொடுக்க மாட்டேன். ஆண்டா 2 மணி நேரம் மீது எங்களுக்கு சாக்லேட் தருவா. ஏன்
அண்ணா 2-3 நாளையில வாரண்டு கதை என்ன மாதிரி ஓ மை காட் என்ன விளக்கம் சாரி சாக்லேட் தர மாட்டேன் நாங்க சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம் நீங்க வாங்கி சாப்பிடுங்க நாங்கள் இருந்துரு இல்ல இது நான் இங்க வாங்கி அவளை வேண்டி சாப்பிட மாட்டானே நீங்க மட்டும் தான் கடையில் வேண்டி சாப்பிடுற அவனே சாப்பிட மாட்டானே அப்படின்னா இல்லை அதிகமாக கொடுப்பேன் நான் உண்டு நான் பாவம் என்ன நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறவங்க ஒரு சாக்லேட் கொடுக்க அடிப்பட என்னடா அதுவும் பாறைக்குட்டி மீன் குழம்பும் பண்ணாங்க நிச்சோதி இன்றைக்கு இந்த சாப்பாட்டுக்கு அதையாவது கொடுக்கோண்டா அதிகமா அறவியில் பண்ணாங்கன்னு சாப்பிட்னா தான் அந்த டேஸ்ட்டு முழுசாக கிடைக்கும் ஓகே ஓகே இறங்க ஃபோட்டோன்னு இறக்கும்டா சொன்னோம் முருங்கலை இதெல்லாம் வந்து டக்குன்னு ஃபோட்டோ இறக்குவாங்க கையில் இறக்கார சுடுண்டா அதிகமாக பாருங்க இன்றைக்கி சாப்பாடு எடுத்துருவாங்க சாப்பிடுங்க வடிவா சந்தோஷமா ஓகே இறக்கியாச்சு மகளே சாப்பாடை போட்டுட்டு கொண்டு காட்டுறேன் பாருங்க ஓகே மகளே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேருக்கும் சாப்பாடு ரெடி என்னடா என்ன கொஞ்சம் சொதி கூட வேணும் என்ன ரதியம் கொஞ்சம் சொதி வைங்க நான் கொஞ்சம் சொதி ஊத்துறேன் சனு சாப்பாடு பார்த்து சொல்ல பிரிக்கண்டி சாப்பாடை பார்த்தாலே விளங்கு உங்களுக்கு நல்லா அவஞ்சிருக்கீங்க பார்க்குற மட்டும் இல்லாமல் கண்ணக்குன்னு வச்சுட்டாங்க மக்களே மீன் உழப்பு விழுந்தா மீன் இல்லை திருப்பியா அவன் மீனை வச்சு பட்டியா வளைஞ்சி சாப்பிடுவா பணஞ்சி மீன் துண்டுருக்கு வச்சு நல்லா அவஞ்சி அந்த மாதிரி மீன் படியாக இருக்கு மீன் மகளே உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கு மீன் நானும் சாப்பிட்டு பார்க்க உண்டு நல்லா இருக்கா கடல் மீன்டா தனி டேஸ்டா ஏன்டா அப்புறம் எல்லா மீனோடா கீரி மீன் எல்லாம் படியா இருக்கு சமைச்சா கீரி ஜோதி அந்த மாதிரி வச்சு காட்டும் அதையும் மகளே இன்றைக்கு உங்களுக்காக ரதியமாக பொண்ணாங்க எல்லாம் தேடி புழுங்கி வந்து சமைச்சிருக்காங்க ரதியமாவுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் இன்னும் சப்போர்ட் கொடுங்க முடிஞ்சளவு வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் உஷாராக செய்வோம் மற்றது கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோலாம் போடுவோம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோவை முடிச்சு கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்